ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்தை அப்பத்துல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேலை சிந்தையில எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் முழுவதும் வாசிக்கும் போது இங்கே ஒரு காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக இந்த தூக்கு மரத்தை செஞ்சு அவனை அபலட்சணமாக்கி அவனை கொண்டு போடணும் அப்படிங்கிற சிந்தையோடு கூட இவன் என்ன பண்ற செயல்படுகிறான். ராஜாவுக்கு முன்பாக அவங்க எப்படியாவது அழிக்கணும், இந்த ஜனங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பிரயாசப்படுகிறான். இவன் ரொம்ப நம்மளை மதிக்கிறது இல்லை, நமக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறது இல்லை. இந்த மொர்தெகாய் எப்ப பார்த்தாலும் ரொம்ப கர்ப்பம் முடிச்சவனா இருக்கிறான்னு சொல்லி இங்க ஆமான் அவனை தூக்கு மரத்துல போட்டு கொல்லணுங்கிற ஆசையோடு ராஜா கிட்ட சொல்லி உத்தரவெல்லாம் வாங்கியிருக்கான். இதுக்கப்புறம் நடக்கிறது பாருங்க. ஆண்டவருக்கு ஆராதனை செய்து ஆண்டவருக்கு பிடித்த ஜனமா இருக்கிறவன் மொர்தெகாய். அந்த மொர்தெகாயுடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. ஏன்னா அவன் கடவுளுக்கு மட்டும்தான் பணிந்து கொண்டான், யாருக்கும் கீழ்ப்படியல, எந்த மனுஷனையும் அவன் வணங்கல, கர்த்தருக்கென்று வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த மொர்தெகாய எப்படியாவது கொல்லணும் வகை நடும் போது இவன் யாருக்காக ராஜாவிடத்துல உத்தரவு கேட்டு தூக்கு மரம் செஞ்சானோ செஞ்ச ஆமானை தூக்கி மரத்துல ஒருபடி கருத்து கட்டளை இருக்காருங்க. இன்னைக்கு இது போல பல ஆமானை ஆவிகள் நிறைய சபை மக்களுக்குள்ளேயும் நிறைய இடத்துல சுற்றி இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம இந்த ஊழியக்காரரை எப்படியாவது கேவலப்படுத்திடணும், இவங்களை விட்டுறணும், இவங்க எப்படியாவது நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவுபடுத்துகிற மொர்தெகாயை அழிக்க நினைச்ச ஆமான் அழிஞ்சு போனான். அல்லேலூயா. எந்த காரியத்தாலே அழிக்க வேண்டும் என்று விரும்பினானோ அதே காரியத்தால் அவன் அழிந்து போனான். இன்றைக்கு சபைக்கும் சபை ஊழியக்காரர்களுக்கும் கடவுளுக்கும் விரோதமாக யார் எழுப்பி நின்றாலும் எப்படி அழிக்கலாம் என்று திட்டம் போடுகிறீர்களோ அப்படியே அவர்களும் அழிந்து போவார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அநேகர் ஆசீர்வதிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கர்த்தரால் பிடிக்கப்பட்ட ஜனம். ஆனா மற்றவர்கள் எழுப்பி நம்மளை அழிக்க முடியாது, நம்ம சபைகளை அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம இடத்துல இல்ல, தேவனிடத்திலேயே போரிடுகிறார்கள். மறந்துடாதீங்க. நம்ம சபையை அழிச்சுன்னு இருக்குன்னா நம்ம கிட்ட இல்ல, கிறிஸ்துவாகிய தேவனுடைய அவங்க சண்டை ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு தக்க பலனை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய், மற்றவங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன பண்ணக்கூடாதுங்க? உங்கள் கைகள் நீட்டாதீங்க, திட்டங்கள் தீட்டாதீங்க, உங்களுடைய சித்தை எல்லாம் அவமாய் போகும்படி கர்த்தருடைய மகிமை வெளிப்படுங்க. இல்லையா? அதனாலதான் சொல்லுகிறேன், விசுவாசியோ பாஸ்டர்களோ போட்டி போட வேண்டாம், பொறாமையும் கொள்ள வேண்டாம். அவனவன் இருக்கிற வண்ணத்துல எப்போதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருப்போம்னா நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டு நாமனை போல அழிந்து போகாமல் எச்சரிக்கையா இருப்போம்னா நாம் தேவன் எப்போதும் நம்ம உயர்த்துகிறவராய். ஆமென். இந்த வேலை செஞ்சவங்களுக்கு பிரியமா இருக்கலாம்.